பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் அந்த காலவேளையில் கர்த்தரை தரிசிக்கும்படியாய், கர்த்தருடைய சத்தம் கேட்கும்படியாய் இந்த காலையை காண செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தின் 4வது வார்த்தையை வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பல நேரங்களில் நாம் பாடுகள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம், நெருக்கடிகள் நிமித்தம் துக்கப்படுகிறதுண்டு. ஆனால் நம்மை அறியாமலேயே அந்த துக்கம் நம்மை விட்டு மாறி போகிறது ரகசியம். அந்த துக்கம் நம்மை விட்டு விலகி போகிறதுன்ற அந்த ரகசியம் என்னவென்றால், தேவனாய கர்த்தரே தெய்வ பிள்ளைகளுடைய, அவரை நம்புகிற யாவருடைய துக்கங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே பல நேரங்களில் நாம் துக்கப்படும், திடீர்னு ஏதாவது சம்பவங்கள், சூழ்நிலைகள் வரும்போது வேதனை அடைகிறோம், பாரப்படுகிறோம். ஆனால் அந்த துக்கங்கள் சில நேரங்களில் தானாகவே மாற்றப்படுவதன் ரகசியம் தேவனாய கர்த்தரே அந்த துக்கங்களை சுமந்து தீர்த்தபடியினால் அந்த துக்கம் நம்மில் நிற்குவதில்லை. கர்த்தரை நம்பி, கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாவருடைய துக்கங்களையும் தேவன் தன்னுடைய வசனங்களை கேட்கும்போது, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பியே அவர்களை குணமாக்குகிறார், ஆறுதல் படுத்துகிறார். துக்கம் தானாய் மறைந்து எந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்தும் அந்த நிலையை திரும்ப பெற்றுக்கொள்ள பரலோக தகப்பன் உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட எந்தெந்த துக்கங்களோடு கடந்து செல்கிறீர்களோ ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். என் துக்கம், அதற்கு காரணங்களையும் கூட கர்த்தர் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆண்டவர் சுமந்து தீர்த்தபடியினால் அதன் அகோரம், அதன் தாக்கம், அதன் பவர் நம்மேல் நிலை நிற்பதில்லை. சடன்லி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஒரு துக்கம் வருகிறது போல இருக்கும், ஒரு ஷாக். ஆனால் அது தேவ பிரசன்ன நமக்குள் இருக்கும்போது ரியலைஸ் பண்ண வைப்பார். பயப்படாதே, அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. அது நம்மை பலப்படுத்தும். இந்த துக்கம் என்னுடைய நன்மைக்காக, சங்கீதகாரன் சொல்லுகிறபடியாய் நான் துக்கப்பட்டது நல்லது, தேவனுடைய கற்பனைகளை அதை கை கொள்ள ஏதுவாயிருந்தது என்று. இந்த காலை வேளையிலும் கூட சில துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்குவதற்கும் காரணமாகும். நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்த கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு சமாதானம் தருகிறவர், அவரே நம்முடைய பாடுகளை சுமந்தவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சி அடைந்து பிரகாசித்தது. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னென்ன துக்கங்களோடு இருக்கிறீங்களோ ஆண்டவருடைய சந்நிதியில், அப்பா என்னுடைய துக்கம் என்னால் சகிக்க முடியலை, என்னால் தாங்க முடியலை, எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டுப்பார். உன் துக்கம் மாறும், நீ ஆறுதல் அடைவாய். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த தெய்வ பிள்ளைகளினுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்படுகிறது. இந்த கால வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இருக்கிற துக்கங்கள், அதன் நிமித்தம் ஆண்டவரே என்னென்ன பாடுகளில், வேதனைகள், தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடாதபடிக்கு, புதியதாய் தியானிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த துக்கம் சுமையாய், பாரமாய் காணப்படலாம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை, எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்து தீர்த்தீர் என்கிற அந்த சப்தம் அவருடைய இருதயங்களில் ஒரு ஆறுதலை கொடுப்பதாக, சமாதானத்தை கொடுப்பதாக. அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த தெய்வ சமாதான உள்ளங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்த கர்த்தர் இயேசு. God bless you. Praise the Lord.